ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து சிஸ்கோ டிவைஸ், அது சிஸ்கோவை தவிர அனதர் வெண்டார் டிவைஸ், இதை பற்றி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்கோ டிவைஸ் இங்கே மேக்ஸிமம் இப்போ ரெடி பண்ணி கொடுக்குற எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா 80% வந்து இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ எப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎல்ஐ. இப்போ நியூ டிவைஸ்க்கு மட்டும்தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியூஐ, கிராஃபிக்கல் வியூலையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இந்த கோர்ஸில் படிக்கிறது 100% இந்த சிஎல்ஐ தான் நம்ம படிப்போம். ஜியூஐயா இருந்தாலும் சிஎல்ஐயா இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஒன்று ரெண்டு இது தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் போர்ட், இல்லைன்னா அக்சஸ் அப்படிங்கிற வார்த்தை, அக்சஸ் மோட். இன்னொன்று வந்து ட்ரங்க். சிஸ்கோ டிவைஸை பொறுத்த வரையும் இது அக்சஸ் ட்ரங்க் அப்படிங்கிறது சிஸ்கோ டிவைஸ்க்கு. இப்போ நமக்கு வேற வெண்டாரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அக்சஸ் அப்படிங்கிற வார்த்தையும் வரும். ஒரே ஒரு நிமிஷம். வேற வெண்டார் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அக்சஸ் ட்ரங்க் அப்படிங்கிற வார்த்தை வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்டு அன்டேக்டு அப்படிங்கிற பாக்கெட். நான் VLAN வந்து தியரியா எடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்சஸ் போர்ட் அப்படின்னு ஒரு போர்ட்டை நீங்க வந்து அசைன் பண்றீங்க அப்படின்னா, அந்த போர்ட்டுக்குள்ள ஒரு டிராஃபிக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்டு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். டேக்டுனா அந்த போர்ட்ல என்ன VLAN நீங்க அசைன் பண்ணிருக்கீங்களோ அந்த VLAN ஐடியை வந்து அந்த டிராஃபிக் மேல வந்து ஒட்டும். அந்த போர்ட்டை விட்டு வெளியே போகுது அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், அவுட் ஆகுது அப்படின்னா என்னன்னா, அவுட் ஆகும்போது அன்டேக்டு. ஸோ அக்சஸ் போர்ட்ல என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்டு அப்படிங்கிறதும் இருக்கலாம், அன்டேக்டு அப்படிங்கிறதும் இருக்கலாம். ட்ரங்க் போர்ட் அப்படிங்கிறது எப்பவுமே என்ன செய்யும்னா, அந்த போர்ட்ல போகும்போது டிராஃபிக் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்டா தான் போகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய பாயிண்ட். ஓகே. இப்போ நம்ம ரியல் டைம்ல ஒரு கம்பெனியோ ஒரு ஆஃபீஸோ இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல என்ன செய்வீங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் சுவிட்ச் அப்படிங்கிறது வாங்குறீங்கன்னா எப்படி ரெடி பண்ணணும்? மேனேஜ்மெண்ட் சுவிட்ச் அப்படிங்கிறது நம்மளோட L2 சுவிட்ச் தான். ஸோ இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிற போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனில 2 பில்டிங் இருக்கு. பில்டிங் நம்பர் 1, பில்டிங் நம்பர் 2. இப்போ இந்த பில்டிங் நம்பர் 1ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்களுக்கு 2 கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பில்டிங் நம்பர் 2ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. சேம் டிபார்ட்மெண்ட். இது எப்படி அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். நமக்கு எப்ப எல்லாம் மல்டிபிள் நெட்வொர்க் வருதோ அப்ப என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, L2 சுவிட்ச் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போயிருவோம். சிங்கிள் நெட்வொர்க் வருது அப்படின்னா நமக்கு L1 சுவிட்ச் வாங்கக்கூடாது. வேற ஆப்ஷன் இல்ல. அந்த இடத்துல வந்து என்னது பட்ஜெட் வைஸ் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன செய்வாங்க அப்படின்னா, L1 சுவிட்சுக்கு போவாங்க. அது பின்னாடி பார்ப்போம். இப்போ நம்ம L2 சுவிட்சை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ கண்டிப்பா நீங்க என்ன வாங்கணும் அப்படின்னா, L2 சுவிட்ச் தான் நம்ம வாங்கணும். இவங்க 2 பேரும் சேம் டிபார்ட்மெண்ட். சார் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்குறோம் இங்க இதுல? ப்ரோ அக்சஸ் போர்ட், ட்ரங்க் போர்ட் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே. இவங்க 2 பேரும் சேம் டிபார்ட்மெண்ட். ஸோ இது பில்டிங் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இருக்கிறது. இந்த இந்த சுவிட்சை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா S1 அப்படிங்கிற நேம்ல வச்சுக்கிறோம். இந்த சுவிட்ச் வந்து S2.
நெக்ஸ்ட் 2 சுவிட்சையும் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். பில்டிங் நம்பர் 1ல இருந்து பில்டிங் நம்பர் 2 அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த கேபிள்னா நம்ம போறோம்ல, இதை பத்தி நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். இந்த கேபிள்னா என்ன கேபிள் பண்ணணும், இந்த கேபிள் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதுனா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நமக்கு மேல கிரீன் கலரா இருக்கு பாருங்களேன், அது என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட். On touchscreen laptop, small one like XPS, no Excel carbon, like a slim series. இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா 2 டிபார்ட்மெண்ட்டையும் You know what model? வேறுபடுத்தி காட்டுறதுக்காக என்ன செய்வோம் அப்படின்னா, 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேற வேற நெட்வொர்க்குக்கான ஐபி அட்ரஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்னன்னா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண போற ஐபி அட்ரஸ் 192.168.1.10 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் இந்த பிசிக்கு கொடுக்க போறேன். இந்த பிசிக்கு 192.168.1.11 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் கொடுக்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வேற நெட்வொர்க்ல நம்ம கொடுக்க போறோம் 192.168.2.10. இந்த பிசிக்கு நமக்கு 192.168.2.11 அப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். இப்போ ஆக்சுவலா இவங்க 2 பேரும் வந்து வேற நெட்வொர்க். ஏன் வேற நெட்வொர்க் அப்படின்னா, இந்த ஐபி அட்ரஸ் வந்து சி கிளாஸோட ஐபி அட்ரஸ். ஸோ இதுக்கான சப்நெட் மாஸ்க் என்ன இருக்கும் அப்படின்னா 255.255.255.0 இருக்கும். 3 255லையும் இருக்கிற நம்பர் வந்து சேமா இருந்தா ஒரே நெட்வொர்க். ஸோ 2 பிசிக்கும் 3 நம்பர் ஒரே மாதிரி இருக்கும். அதனால இவங்க 2 பேரும் ஒரே நெட்வொர்க், இவங்க 2 பேரும் கீழே இருக்கிறவங்களும் ஒரே நெட்வொர்க். இந்த ஐபி அட்ரஸ் நீங்க இப்படியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலை முடிஞ்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்குள்ள தான் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறேன்னு, மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்குள்ள தான் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறேன்னு. ஸோ நீங்க ஐபி அட்ரஸ் வச்சு அவங்களுக்கு என்ன செஞ்சிடலாம்னா ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், அந்த ஐபி அட்ரஸ் நம்ம அப்படியே கொடுக்குறோம் 192.168.1.10. ஒன் நைன் டூ ஒன் சிக்ஸ் எயிட் ஒன் டாட் 11. ஒன் நைன் டூ ஒன் சிக்ஸ் எயிட் 2.10. 192.168.2.11. இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் பிசி 1.10 அப்படிங்கிற அந்த சேல்ஸ் பிசில இருந்து இன்னொரு சேல்ஸ் பிசி அப்படிங்கிறதுக்கு நான் பிங் பண்றேன். பிங் ஆகுது. இப்போ நான் சேல்ஸ்ல இருந்து எங்க வர பார்க்குறேன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு வரேன். மேனேஜ்மெண்ட்டோட ஐபி அட்ரஸ் என்னது 2.10. அங்கே பிங் ஆகாது. ஸோ ஒரு கம்பெனி என்ன கேட்குதோ அதை நீங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. ஆனா நம்ம வாங்கியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L2 சுவிட்ச். ஒருவேளை இது L1 சுவிட்சா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதோட நம்மளோட கான்செப்ட் முடிஞ்சு. ஐபி அட்ரஸை கொடுத்து நீங்க என்ன செஞ்சிடலாம், 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சிடலாம். பட் இப்போ நீங்க வந்து L1 சுவிட்சுக்கு L2 சுவிட்சுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியும். இப்போ நீங்க ரெடி பண்ணியிருக்கீங்க பாருங்களேன். இப்போ நீங்க ரெடி பண்ணி இருக்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க கொடுத்துருக்கிற சப்நெட் மாஸ்க்கு எவ்வளவு ஐபி அட்ரஸ் வரும் அப்படின்னா 254 ஐபி அட்ரஸ் வரும். அப்ப இது 1.10 வந்து 1.11 பிங் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நான் 1.10 வந்து 2.10 பிங் பண்ண ட்ரை பண்ண பாருங்களேன். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுவிட்சில் இப்போதைக்கு 3 போர்ட்டு தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த 3 போர்ட்டை தவிர இன்னும் எவ்வளவு போர்ட் இருக்கு அப்படின்னா, மொத்தம் வந்து இது ஒரு 24 பிளஸ் அதுக்கப்புறம் ஒரு 2 போர்ட் 26 போர்ட் இருக்கு. இந்த 3 போர்ட்டை நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 23 போர்ட்டுக்கு என்ன செய்யும் அப்படின்னா பிராட்காஸ்ட் போகும். அங்க மட்டும் போகாது. அடுத்து இந்த சுவிட்ச் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா, இந்த சுவிட்ச்லயும் ஒரு 23 போர்ட்டுக்கு என்ன செய்யும் அப்படின்னா பிராட்காஸ்ட் போகும். இதுக்கப்புறம் ஒரு சுவிட்சை கனெக்ட் பண்ணிருக்கீங்களா, இது மாதிரி 254 அப்படிங்கிறத ரீச் பண்ற வரையும் அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, வேஸ்டா ஒரு பிராட்காஸ்ட் போகும். அப்ப பிராட்காஸ்ட் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னா உங்களோட டிராபிக் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் போகும். ஸோ இதுக்காக நம்ம அடுத்து என்ன கான்செப்ட் கொண்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா VLAN அப்படிங்கிற கான்செப்டை உள்ளுக்க கொண்டு வரோம். ஓகே, இப்ப இதுவுமே VLAN பேஸ்ல தான் ஒர்க் பண்ணுது. VLAN பேஸ்ல எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எங்கேயாவது நம்மள ஒரு இடத்துல VLAN அப்படின்னா என்ன அப்படின்னா விர்ச்சுவல் லேன்.
இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்பஸ் ப்ராட்காஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாது. அதாவது ப்ராட்காஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். அப்படி இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராட்காஸ்ட்டை என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க மல்டிபிள் ப்ராட்காஸ்ட்டா பிரிக்க முடியும். இந்த இடத்துல பிராட்காஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராட்காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க்னு அர்த்தம். ஒரு பிராட்காஸ்ட் அப்படின்னா ஒன் நெட்வொர்க். 2 பிராட்காஸ்ட் அப்படின்னா 2 நெட்வொர்க். இங்கேயுமே என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு 2 நெட்வொர்க் இருக்கு. அப்பனா 2 பிராட்காஸ்ட் இருக்குன்னு மீனிங் இந்த இடத்துல. ஆனா VLAN-க்கும் நீங்க வெறும் ஐபி அட்ரஸ் வச்சு பிரிக்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து VLAN-னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராட்காஸ்ட்டையே மல்டிபிள் பிராட்காஸ்ட்டா பிரிக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சேம் நெட்வொர்க்கையே டிஃபரெண்ட் நெட்வொர்க்கா காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் VLAN-அ வச்சு காட்ட முடியும். ஆனா நம்ம வந்து அப்படி பண்ண மாட்டோம். அது எப்படி அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். இது வந்து தியரி. ஸோ VLAN-ஓட பர்பஸ் வந்து பிராட்காஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாது. ஒரு பிராட்காஸ்ட்டை நீங்க மல்டிபிள் பிராட்காஸ்ட்டா பிரிச்சுக்கலாம். இதே மீனிங். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த VLAN வந்து சாரி இந்த 2 சுவிட்சுமே வந்து எந்த VLAN-ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா அவங்களே ரெடி பண்ணி கொடுத்த VLAN 1. இந்த 3 போர்ட்டும் VLAN 1ல தான் இருக்கும். இந்த 3 போர்ட்டும் VLAN 1ல தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேருமே ஒரே நெட்வொர்க், ஒரே குரூப் அப்படின்னு வச்சுக்கிறங்க. போர்ட் நம்பர் FA 0/1, FA 0/2, FA 0/3. இவங்க 3 பேருமே இப்ப VLAN 1ல தான் இருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடுல உள்ள 3 பேருமே VLAN 1ல தான் இருக்காங்க. அதே போர்ட் தான் இங்க. அப்பனா என்னன்னா, இந்த 6 பேருமே ஒரே ஃபர்ஸ்ட் அதாவது இவங்க 6 பேரும் ஒரு பிராட்காஸ்ட்ல இருக்காங்க. இப்ப இதுல வந்து நீங்க வந்து இவங்கள எப்படி வந்து வேரி பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஐபி அட்ரஸ வச்சு வேரி பண்ணிக்கிறீங்க. அதாவது போர்ட் நம்பர் 1 அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, அந்த போர்ட்ல வந்து 1.10 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் குடுத்துறீங்க. ஆப்போசிட்ல வந்து 1.11 குடுத்துறீங்க. இவங்க 2 பேரும் ஒரே VLAN-ல இருந்தாலும் 2 பேரும் ஒரே குரூப். இவங்க 2 பேருக்கும் ஒரே ரேஞ்சில ஐபி அட்ரஸ் இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் நடக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, போர்ட் நம்பர் 3யும் சேம் VLAN தான். இவரும் இவரும் ஒரே குரூப் தான். இவருக்கு என்ன ஐபி அட்ரஸ் குடுத்துருக்கோம்னா 2.10 குடுத்துருக்கோம். இவரும் ஏன் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்கன்னா, நீங்க ஐபி அட்ரஸ வச்சு அவங்கள என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, வேறுபடுத்திருக்கீங்க. அதனால இங்க கம்யூனிகேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் நடக்க மாட்டேங்குது. இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் நடக்கும் இங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, VLAN 1 அப்படிங்கிறத நம்ம என்னென்ன நேம்ல என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VLAN 1 டிஃபால்ட் VLAN அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொன்னு நேட்டிவ் VLAN. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அக்சஸ் போர்ட்டா இருந்தாலும் சரி, ட்ரங்க் போர்ட்டா இருந்தாலும் சரி, அந்த VLAN 1 எப்படி போகும்னா, ஐபி அட்ரஸ மட்டும் தான் எடுத்துட்டு போகும். ஐபி அட்ரஸ்க்கு மேல VLAN-ஓட ஐடி எங்கேயுமே வராது. அதான் மீனிங். நேட்டிவ் VLAN அப்படின்னு ஒரு VLAN-அ வந்து நேட்டிவ் VLAN சொல்றீங்கன்னா, அதுக்கு மேல வந்து ஐடி எந்த இடத்துலயுமே இருக்காது. இதுதான் நம்ம இந்த கான்செப்ட் உள்ளுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். ஓகே. இப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு இங்க. ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட்ட நம்ம எப்படி வச்சுக்கிறோம்னா, சரி அப்படியே இருக்கட்டும். இவங்கள எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னா, VLAN அதாவது உங்களுக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட் வருதோ, அத்தனை VLAN வந்து நீங்க ஓனா வந்து கிரியேட் பண்ணுவீங்க. VLAN 1 இருக்கு பாருங்களேன், அத வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த VLAN 1 வேற பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அது பின்னாடி போகும்போது வச்சுக்கிறோம். VLAN 1 அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். அத வந்து நம்ம இப்ப எடுத்துக்கிற போறதே இல்ல. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல இருக்க இந்த 2 டிபார்ட்மெண்ட் சாரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பாருங்களேன், அவங்கள நான் VLAN 10 அப்படிங்கிற மாரி வச்சுக்கிற போறேன். இவங்கள VLAN 20 அப்படிங்கிற மாரி வச்சுக்கிற போறேன். ஒரே நிமிஷம். ஓகே. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னா சரி இத ரெடி பண்ணிட்டே நான் உங்களுக்கு சொல்றேன்.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து S1 அப்படிங்கிற இந்த சுவிட்சை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரெண்டுமே நியூ சுவிட்ச் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. ஸோ இந்த சுவிட்சை கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த லேப்டாப்க்கு என்ன இருக்குது அப்படின்னா சீரியல் போர்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப்போட சீரியல் போர்ட்ல இருந்து S1 சுவிட்சுக்கு நம்ம கேபிள் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் வழியா அந்த சுவிட்சை டெர்மினல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வச்சு பேக்கெட் ரைசரை பொறுத்தவரையும் டெர்மினல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே, இதில் நான் ஃபர்ஸ்ட் எப்பவும் போல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிற போகிறோம். எனேபிள் கான்ஃபிக் டி சுவிட்சோட நேமை நான் மாற்றிக்கிறேன் S1. அடுத்து இந்த சுவிட்சை வந்து நெட்வொர்க் கேபிள் வழியா அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன ரெடி பண்ணணும்? யூசர் நேம் GITN சீக்ரெட் GITN enable secret ஒன் டூ த்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் எந்த ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி உள்ளுக்க வரணுங்கிறது மாதிரி ரெடி பண்ணுவீங்க? லயன் VTY 01 லாகின் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இன்புட் SSH. நான் இங்கே லயன் கன்சோல் அப்படிங்கிறதுக்கு நான் கொடுக்கல, அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. நமக்கு இந்த இடத்துல என்ன கான்செப்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட்டை மட்டும் நான் இங்கே கொடுத்துக்கிட்டு வரேன். ஓகே, ஒரு சுவிட்சை அக்சஸ் பண்ணுறது எந்த ப்ரோட்டோகால் வழியாக அக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் அப்படி அக்சஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு தேவையான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டே அந்த சுவிட்சுக்கு என்ன வேணும் அப்படின்னா IP அட்ரஸ் அப்படிங்கிறது வேணும். ஓகே, இதுக்கு முன்னாடி வரையும் நம்ம VLAN 1க்கு நம்ம IP அட்ரஸ் கொடுத்துருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா போர்ட்டுமே VLAN 1ல இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம IP அட்ரஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக நம்ம ரெடி பண்ணிக்கிற போகிறோம். எப்போ அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸிட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து VLAN அப்படிங்கிறத கொடுக்குறோம். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது VLAN 1. அந்த VLAN 1ல தான் எல்லா போர்ட்டும் அசைன் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா போர்ட் நம்பர் 1 இருக்கு பாருங்களேன், இந்த போர்ட் நம்பர் 1 VLAN 10 அப்படிங்கிற மாதிரி மாற்ற போறோம். போர்ட் நம்பர் 2 VLAN 20 அப்படிங்கிற மாதிரி மாற்ற போறோம். அப்படி மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான VLANsனா நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். 5 டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா 5 VLAN கிரியேட் பண்ணுவீங்க. 100 VLAN இருக்குன்னா 100 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 100 VLAN கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ நமக்கு 2 டிபார்ட்மெண்ட், அப்ப 2 VLAN நீங்க முதல்ல கிரியேட் பண்ணிக்கிறணும். கான்ஃபிக் மோடுக்கு போயிருங்க. VLAN 10 இதோடய நீங்க விட்டுறலாம். ஆப்ஷனல் வந்து ஒரு கமாண்ட் இருக்கு, ரியல் டைம்ல அந்த கமாண்டை கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த VLAN 10 அப்படிங்கிறத எந்த நெட்வொர்க்குக்காக யூஸ் பண்ண போறீங்க அல்லது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியறதுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னா நேம். இது நீங்க கொடுக்கலாம், கொடுக்காம போலாம். ஆனா மேல அந்த VLAN 10 அப்படிங்கிறது நீங்க கொடுக்கணும் கண்டிப்பா. நேம் வந்து சேல்ஸ். ஸோ VLAN 10 அப்படிங்கிறது நான் யாருக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். எக்ஸிட்னா நீங்க கொடுக்க தேவையில்லை, அப்படியே வந்து அடுத்ததையும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். VLAN 20. நெக்ஸ்ட் VLAN. இந்த VLAN நீங்க யாருக்காக ரெடி பண்றீங்க? மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ திருப்பி கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு VLAN அப்படிங்கிறத திருப்பி செக் பண்றோம். இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண 2 VLAN இருக்கு. பட் இந்த VLANல ஏதாவது போர்ட்டை நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணலை, ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்த கான்செப்ட்டுக்கு போகிறோம். இப்போ S1 சுவிட்சில் வந்து 3 போர்ட் இருக்கு. போர்ட் நம்பர் 1, போர்ட் நம்பர் 2, போர்ட் நம்பர் 3. எங்கே எல்லாம் பிசி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அல்லது சர்வர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த போர்ட்டை நீங்கள் வந்து அக்சஸ் போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். எங்கெல்லாம் நீங்கள் சுவிட்ச் டு சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்த ஃபுல்லாக நீங்கள் ட்ரங்க் போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். எதுக்காக அப்படிங்கிறத நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கான்ஃபிக் மோடுக்கு போயிருங்க. அதில் இந்த இன்டர்ஃபேஸ் FA0/1 இதுக்குள்ள போய் என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் வந்து என்ன மோடு, அக்சஸ் மோடா ட்ரங்க் மோடா அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்.
ஸோ இந்த போர்ட்ல என்ன கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பிசி கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப நீங்க இந்த போர்ட்டை வந்து அக்சஸ் மோட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சுவிட்ச் போர்ட் மோட் அக்சஸ். அக்சஸ் மோடுன்னு கொடுத்தாச்சு. இந்த போர்ட் வந்து எந்த VLANல இருக்கணும் அப்படிங்கிறத அடுத்து நீங்க சொல்லணும். அதுக்கு கமாண்ட் வந்து சுவிட்ச் போர்ட் அக்சஸ் VLAN 10. நான் இந்த கமாண்டை கொடுத்து என்ட்ரா கொடுத்ததும் இந்த போர்ட் வந்து ஆரஞ்சு கலரா மாறிட்டு திருப்பி கிரீன் கலரா மாறும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ட் வந்து ஆல்ரெடி எந்த குரூப்ல இருக்குன்னா VLAN 1 அப்படிங்கிற குரூப்ல இருக்கு. அதுல இருந்து ரிமூவ் ஆகி எங்க வந்து சேர்ந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா VLAN 10 அப்படிங்கிற குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட் நம்பர் 2 மோட் அக்சஸ் VLAN 20. இப்ப இதை கொடுத்து முடிச்சிட்டீங்களா? கொடுத்து முடிச்ச பிறகு நான் 1.10 அப்படிங்கிற இந்த பிசியை ஓபன் பண்றேன். லாஸ்ட் டைம் வந்து 1.11 பிங் பண்ணியிருந்தோம். யாரு 1.11? இந்த பிசி பிங் ஆச்சு. வேற டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு பிங் ஆகல. இப்ப நான் 1.11 பிங் பண்ணா பிங் ஆகாது. ஏன் பிங் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சேம் நெட்வொர்க், ஒரே ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ். ஆனா என்ன ஆயிருச்சு அப்படின்னா இந்த போர்ட் வந்து VLAN 10 அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. இந்த போர்ட் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா VLAN 1ல தான் இருக்கு. ஸோ இது வேற VLAN, இது வேற VLAN. வேற வேற VLANக்குள்ள நீங்க சேம் நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ் கொடுத்தாலும் இவங்க என்ன செஞ்சுக்கிறோம்னா ரெண்டு பேருமே டிஃபரெண்ட் நெட்வொர்க்கா கன்சிடர் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. அதனால பிங் ஆகல. ஓகே, இப்ப இதே கான்செப்டை ஆப்போசிட் சைடு நம்ம ரெடி பண்ணணும். ஓகே, இதுல மொத்தமா எல்லா இதையும் கான்ஃபிகரேஷனை முடிச்சுட்டு போயிடுவோம். அப்புறம் ஆப்போசிட் சைடுக்கு போவோம். அடுத்து நமக்கு பெண்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த சுவிட்சை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கன்சோல் கேபிளை போட்டு தான் கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ திடீர்னு நமக்கு வந்து ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்ம வர்றோம். வரும்போது நமக்கு என்ன ஆகுது, ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஒரு இடத்துல இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். நம்ம ஏதோ ஒரு வேலையா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறோம்னு வச்சுக்கிறோங்களேன். இங்க அந்த டயத்துல ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷன் இந்த சுவிட்சுக்கு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நீங்க திருப்பி அங்க இருந்து உங்களோட சர்வர் ரூம்ல போய் அங்க திருப்பி இந்த இதுல இருந்து நம்ம வந்து ரெடி பண்ண மாட்டோம். இந்த பிசில இருந்தே இந்த சுவிட்சை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி கான்செப்ட்ல என்ன செஞ்சிருந்தோம், VLAN 1க்கு நீங்க ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்க, அந்த ஐபி அட்ரஸ் நம்ம யூஸ் பண்ணோம். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த போர்ட் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா VLAN 10ன்னு மாறிடுச்சு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா VLAN 10க்கு ஒரு ஐபி அட்ரஸ் ரெடி பண்ணணும். நீங்க ஒருவேளை மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருந்து நீங்க இந்த சுவிட்ச் அக்சஸ் பண்ண போறீங்கன்னா VLAN 20க்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஐபி அட்ரஸ் ரெடி பண்ணணும். ஸோ எத்தனை VLAN ரெடி பண்றீங்களோ அத்தனை ஐபி அட்ரஸ் நீங்க ரெடி பண்ணாதான் அந்த VLANல இருந்து நீங்க என்ன செய்ய முடியும், அந்த சுவிட்ச் அக்சஸ் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட். அப்புறம் நம்ம இதை வந்து எப்படின்னா சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இப்படி மட்டும்தான் போக முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம், ரெண்டு VLAN கிரியேட் பண்ணியிருக்கோம். ரெண்டு VLANக்கு நம்ம ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத அசைன் பண்ண போறோம். அது எப்படி அசைன் பண்றது அப்படின்னா இன்டர்ஃபேஸ் VLAN 10. VLAN 10க்கு நான் ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்றேன். ஐபி அட்ரஸ் 192.168.1.1. இங்க வந்து நீங்க நோ செட் கொடுக்க தேவையில்லை. VLAN 1க்கு மட்டும்தான் நோ செட் கொடுக்கணும். ஏன்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்ததுமே ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அப் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஒருவேளை டவுன் காட்டுச்சு அப்படின்னா நீங்க நோ செட் அப்படிங்கிற கமாண்டை கொடுக்கணும். பேக்கெட் ட்ரேசர்ல ஆட்டோமேட்டிக்கா அப் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியல் டைம்ல சில ரவுட்டர் சில சுவிட்சில் மட்டும்தான் சில சுவிட்சில் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் ஆகும், சில சுவிட்சில் அப் ஆகாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போதுமே எப்பவுமே என்ன செஞ்சிருக்கன்னா இன்டர்ஃபேஸ் VLAN அப்படின்னு வந்தாலே நீங்க நோ செட் அப்படிங்கிற ஒரு கமாண்டை கொடுத்தே பிராக்டிஸ் பண்ணிருங்க. அடுத்து என்ன செய்யறோம், இன்டர்ஃபேஸ் VLAN 20. இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம ரெடி பண்ணிக்கிற போறோம். ஐபி அட்ரஸ் 192.168.2.1. இந்த ஐபி அட்ரஸ் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே ரேஞ்சில் இருக்கணும். மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே ரேஞ்சில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1 சுவிட்சுக்கு ரெண்டு ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து VLAN 1, அதுக்கு நம்ம கிரியேட் பண்ண ஐபி அட்ரஸ் 1.1.
VLAN 2 அதுக்கு நம்ம கிரியேட் பண்ண ஐபி அட்ரஸ் 2.1. ஓகே. இப்போ நம்ம என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஐபி அட்ரஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா. ஸோ நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த பிசி இருக்கு பாருங்களேன், இந்த பிசியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாரி, எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு நீங்க ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா என்ன செய்யணும், எஸ்எஸ்ஹெச்சுக்கான எஸ்எஸ்ஹெச் ப்ரோட்டோகால் வழியா தானே நம்ம அக்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ எஸ்எஸ்ஹெச்சுக்கு அடிஷனலா உள்ள கான்ஃபிகரேஷன் எதுவுமே நம்ம ரெடி பண்ணல. சுவிட்சோட நேமை மாத்திட்டோம். சுவிட்சுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு டொமைன் நேம் வேணும். gitn.net. அடுத்தது எஸ்எஸ்ஹெச்சுக்கான கமாண்ட். crypto e generate RSA. அடுத்து பிட் வந்து 1204. நெக்ஸ்ட் IPSSH வெர்ஷன் 2. இதுவரையும் உள்ளதை நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1.10 சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நான் இந்த சுவிட்சை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த சுவிட்சை அக்சஸ் பண்ணணும்னா என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே கமாண்ட் வந்து இங்கே கமாண்டை கொடுப்போம். ரியல் டைமில் நம்ம வந்து டைரெக்டாக புட்டியை ஓப்பன் பண்ணுவோம். எஸ்எஸ்ஹெச்ன்னு இருக்கும். ஐபி அட்ரஸை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இங்கே SSH -L அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த யூசர் நேம் GITN அதுக்கப்புறம் தான் ஐபி அட்ரஸ். இப்போ ஐபி அட்ரஸ் கொடுக்கும்போது 2 ஐபி அட்ரஸ் இருக்கு இந்த சுவிட்சுக்கு. நீங்கள் VLAN 10ல் இருக்கீங்க. அப்போ 10க்கு என்ன ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதான் கொடுக்கணும். இப்போ நான் 20யோட ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். சாரி, VLAN 20யோட ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக இது என்ன செய்யாது, அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம ஒரு VLANல இருந்து இன்னொரு VLANக்குள்ள போக முடியாது. ஓகே. இப்போ கனெக்ஷன் வந்து உள்ளுக்கே போகலை. இப்போ ஐபி அட்ரஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 1.1. இப்போ எனக்கு பாஸ்வேர்டு கேட்குது. GITN enable secret password 123. ஓகே. இப்போ ஒருவேளை நான் மேனேஜ்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நான் போறேன்னா இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் என்ன யூஸ் பண்ணுவேன், 2.1 அப்படிங்கிற ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு S1 சுவிட்சுக்கான கான்ஃபிகரேஷன் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம், இதே மாதிரி ஆப்போசிட் சைடு S2 சுவிட்சுக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ இன்னொரு தடவை நான் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெமரியில அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம எங்கே போறோம், செகண்ட் சுவிட்சுக்கு போறோம். திருப்பி அங்கே கன்சோல் கேபிள போறோம். இப்போ நியூ டெர்மினலை ஓபன் பண்றோம். இப்போ நான் கம்ப்ளீட்டா ஒரு சுவிட்சை ஓபன் பண்ணினா என்னன்னா ரெடி பண்ண அந்த S1 சுவிட்சில் என்ன ரெடி பண்ணமோ அதே மாதிரி இந்த சைடும் ரெடி பண்ண போறேன். எனேபிள் கான்ஃபிக் டி ஹோஸ்ட் நேம் S2. அடுத்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு, யூசர் நேம் GITN பாஸ்வேர்டு GITN. அடுத்து என்ன செய்ய போறோம், சீக்ரெட் பாஸ்வேர்டு. எனேபிள் சீக்ரெட் 123. ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறேன், 2 VLAN நான் கிரியேட் பண்ணிக்கிற போறேன். VLAN 10, ஏன்னா இங்கே 2 டிபார்ட்மெண்ட் VLAN 10 20 அப்படின்னு இருக்கு. நேம் சேல்ஸ் VLAN 20, நேம் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன செய்ய போறேன், 2 VLANக்கும் இப்போ இந்த சுவிட்சை அக்சஸ் பண்ணோம்னா இந்த சுவிட்சுக்கு என்ன வேணும், ஐபி அட்ரஸ் வேணும். அப்போ S2 சுவிட்சுக்கு VLAN 10க்கு ஒரு ஐபி அட்ரஸ் வேணும், VLAN 20க்கு ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். அதையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இன்டர்ஃபேஸ் VLAN 10 இதுக்கான ஐபி அட்ரஸ் 192.168.1.2. 1.1 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டோம் S1 சுவிட்சுக்கு. அதனால 1.2 அப்படிங்கிற ஐபி அட்ரஸை இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். இங்க 2.1 கொடுத்துருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அது வந்து VLAN 20க்கு ப்ரோ. VLAN 10க்கு ஓ. வந்து நம்ம 1. சீரிஸ்ல தான் கொடுக்கணும் இங்க. சரி சரி சரி. VLAN 1 எல்லாம் பாத்தீங்கன்னா 1. சீரிஸ்,
VLAN 20 எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டாட் சீரிஸ். ஓகே ஓகே ஓகே. அடுத்து என்ன செய்றோம்? VLAN 20. இதுக்கான ஐபி அட்ரஸ் வந்து 2.2. ஓகே. இப்ப S2 சுவிட்சுக்கு நம்ம ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். S2 சுவிட்சுக்கு நம்ம கிரியேட் பண்ண ஐபி அட்ரஸ், VLAN 1க்கு நம்ம கிரியேட் பண்ண ஐபி அட்ரஸ் 1.2. VLAN 20க்கு நம்ம கிரியேட் பண்ண ஐபி அட்ரஸ், ஆக்சுவலா நான் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கணும், VLAN 10 VLAN 20ன்னு போட்டிருக்கணும். VLAN 10 VLAN 20. ஓகே. இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டியே, ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணிட்டியே. அவர் அக்சஸ் பண்ணணும், என்ன வேணும் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா lion vty01 login local transport input SSH. SSH இருந்தா என்னன்னா ரெடி பண்ணணும், ஒரு டொமைன் ரெடி பண்ணணும். அங்க கொடுத்த அதே டொமைன் நேம் தான் இங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சுவிட்சுக்கு ஒரு டொமைன் நேம் கொடுத்துக்கலாம், இந்த சுவிட்சுக்கு ஒரு டொமைன் நேம் கொடுத்துக்கலாம். ஆனா கம்பெனில அப்படின்னா மாத்த மாட்டாங்க. மல்டிபிள் டொமைன் நேம் கொடுத்தீங்கன்னா மெமரியில வைக்கணும் அப்படிங்கிறதுனால. ஓகே. அடுத்து கிரிப்டோ கீ ஜெனரேட் RSA 1024 IPSSH வெர்சன் 2. ஸோ இங்கேயும் நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 1.11 அப்படிங்கிற பிசில இருந்து இந்த சுவிட்சை நம்மளால இங்க முடிக்கல. இங்க ஏன் முடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்னா எந்த VLANல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அசைன் பண்ணல. இன்டர்ஃபேஸ் FA0/1. இதுல என்ன இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்போ சுவிட்ச் போர்ட் மோட், சுவிட்ச் போர்ட் மோட் அக்சஸ், அப்புறம் சுவிட்ச் போர்ட் அக்சஸ் VLAN 10. அடுத்து போர்ட் நம்பர் 2 மோட் அக்சஸ் VLAN 20. ஓகே. இப்போ நம்ம கம்ப்ளீட்டா இந்த சைடு முடிச்சிட்டோம். நீங்க ரெடி பண்ணி செக் பண்ணும் போதும் இந்த ஆரஞ்சு கலர் வந்து கிரீன் கலரா மாறினதுக்கு அப்புறம் செக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டும். இப்போ ப்ராசஸ்ல இருக்கு. இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து உடனே கிரீனா மாறிடும் இங்க. இப்போ நான் 1.11 அப்படிங்கிற இந்த பிசில இருந்து S2 சுவிட்சை நான் எடுக்கிறேன். கமாண்ட் வந்து SSH -L, அதுக்கப்புறம் அந்த சுவிட்சோட யூசர் நேம் GITN, அதுக்கப்புறம் அந்த சுவிட்சோட ஐபி அட்ரஸ் 1.2. பாஸ்வேர்டு கேட்குது GITN S2 அப்படின்னு காட்டுது. நம்ம இப்போ வந்து S2 சுவிட்சை எடுத்திருக்கோம். நான் இப்போ எக்ஸிட் பண்ணிட்டு இந்த பிசில இருந்து நான் S1 சுவிட்சை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா எடுக்க முடியும். எடுக்க முடியுதான்னு பார்ப்போம் முத. இப்போ நீங்க வந்து எங்க இருக்கீங்க, VLAN 10ல இருக்கீங்க. VLAN 10க்கான S2 சுவிட்சுக்கான ஐபி அட்ரஸ் வந்து 1.2. அதே இது VLAN 10க்கான S1 சுவிட்சோட ஐபி அட்ரஸ் என்னன்னா 1.1. ஸோ 1.1 அப்படிங்கிறத நான் கொடுத்தா எனக்கு வந்து எடுக்காது. ஏன் எடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யும், இந்த டிராஃபிக் இங்க இருந்து இங்க வரும், இந்த டிராஃபிக் இங்க இருந்து இங்க வரும். அப்ப என்னன்னா அந்த டிராஃபிக் மேல ஐபிக்கு மேல இங்க இது வந்து VLAN 10 அப்படிங்கிற ஐடியா ஓட்டும், இது VLAN 20 அப்படிங்கிற ஐடியா ஓட்டும். இப்போ இந்த போர்ட் வந்து டிஃபால்ட்டா என்ன மோட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட வந்து நம்ம ட்ரங்க்னு மாத்தல. இது வந்து அக்சஸ் அப்படிங்கிற மோட்ல தான் இருக்கும். டிஃபால்ட்டா அது அக்சஸ் தான் இருக்கும். அக்சஸ் இருந்தா VLAN 1ஓட டிராஃபிக்கை மட்டும்தான் இந்த சைடு அலோவ் பண்ணும். அப்ப நீங்க இங்க இருந்து இங்க வரவே முடியாது, இங்க இருந்து இங்கேயும் போக முடியாது. இப்ப திருப்பி ஒரு தடவை நம்ம என்ன செஞ்சு பார்த்துக்கிற அப்புறம் பிங் பண்ணி பார்த்துக்கிற அப்புறம் 1.10ல இருந்து நான் 1.11 வந்து பிங் பண்றேன். இந்த பிசியோட ஐபி அட்ரஸ் 1.10 1.11. ஏன்னா இப்ப நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரே குரூப்பா மாத்திட்டோம். இப்ப இதுவும் VLAN 10ல இருக்கு,
இதுவும் VLAN 10ல இருக்கு. பட் இப்ப பிங் போன தடவை என்னவா இருந்துச்சு? VLAN 10 இருந்துச்சு. ஆப்போசிட் சைடு வந்து VLAN 1 இருந்துச்சு. அதனால நமக்கு வந்து பிங் பண்ணா பிங் ஆகல. இப்ப 2 சைடுமே VLAN 10 மாத்துனதுக்கு அப்புறமும் பிங் ஆகாது. பிங் 192.168.1.11 இதுக்கு மாறாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் விட்டுங்க. ஓகே. இப்ப நம்ம இந்த சுவிட்சை வந்து ட்ரங்க் போர்ட்னு மாத்தாதனால தான் பிரச்சனை. இப்ப நீங்க ட்ரங்க் போர்ட் அப்படின்னு சொல்லி மாத்திட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ட்ரங்க் ட்ரங்க் அப்படின்னு மாத்திட்டோம் அப்படின்னா VLAN 10ஓட டிராஃபிக்கையும் இந்த சைடு அலோவ் பண்ணும். VLAN 20ஓட டிராஃபிக்கையும் அலோவ் பண்ணும். எத்தனை VLAN இருக்கோ அவ்வளவு VLANஓட டிராஃபிக்கை அனுப்பும். அப்படி போகும்போது என்ன செய்யும்? அந்த ஐடியை எடுத்துக்கிட்டு போகும். ஸோ இப்போ நமக்கு கம்யூனிகேஷன் வராததுக்கு காரணம் இதுதான். இப்போ நம்ம என்ன செய்றோம்? இந்த சைடு S2 சுவிட்சில் இருக்கோம். S2 சுவிட்சில் உள்ள போர்ட் இன்டர்ஃபேஸ் FA0/3 அந்த போர்ட்ல போயிட்டு சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ்ன்னு கொடுக்கறது போல ட்ரங்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நீங்க ஒரு சைடு ட்ரங்க்னு கொடுத்தா போதும், ஆப்போசிட் சைடு ஆட்டோமேட்டிக்காவே அது ட்ரங்க் அப்படின்னு சொல்லி மாறிக்கிறோம். ஸோ ஃபாஸ்ட் சார் ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். கான்ஃபிகர் பண்ணும்போதே ட்ரங்க்னு கொடுக்க முடியாதோ? சுவிட்ச் போட்டு மோட் ஆக்சஸ் கொடுத்தீங்களா அப்படி அந்த டைம் ட்ரங்க் கொடுக்க முடியாதுண்ணா? எதுல ப்ரோ? இந்த போர்ட்லயா? இல்ல நம்ம அந்த VLAN 10 20 நான் பண்ணும்போது கமெண்ட் கொடுத்தோம்ல சார், ஆமா சுவிட்ச் ஆமா போட்டு ப்ரோ. மோட் ஆக்சஸ் அந்த இடத்துலயே ட்ரங்க்லாம் கொடுக்க முடியாதுண்ணா டைரக்டா? இல்ல ப்ரோ, இப்ப நீங்க இந்த போர்ட் ட்ரங்க் போர்ட்னு மாத்த முடியாது. ஓகே ஓகே ஓகே, அதெல்லாம் நீங்க ஆக்சஸ் அந்த தான். போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல கனெக்ட் ஆயிருக்கா? ஓகே நீங்க ஓகே எங்க சரி, சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த போர்ட்டை மட்டும் தான் ட்ரங்க்னு மாத்த முடியும். மட்டும்தான் ட்ரங்க். ஆ, ஓகே அந்த ஆ, கான்செப்ட். ஓகே ஓகே. இந்த ஓகே. ஒரே நிமிஷம். ஆ ஓகே. இப்போ நம்ம ட்ரங்க் மாத்துனதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னா 1.10ல இருந்து நம்ம பிங் பண்றோம். இப்ப யாரை பிங் பண்றோம்? 1.11 பிங் பண்றோம், பிங் ஆகுது. இப்ப நம்மனால என்ன செய்ய முடியும் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பிசிஏவே நான் எடுத்துக்கிறேன். 1.10ல இருக்கும். 1.10 அப்படிங்கிறது எங்க இருக்கும்? S1 சுவிட்சில் இருக்கும். இப்ப நீங்க S1 சுவிட்சில் இருந்து சாரி VLAN 10ல இருக்கும். VLAN 10ல இருந்து S1 சுவிட்சை நீங்க அக்சஸ் பண்றீங்க. உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேக்குது. பாஸ்வேர்டு கேட்கறதுனாலே அக்சஸ் ஆகுதுன்னு அர்த்தம். GITN. இப்போ நம்ம S1 சுவிட்சை அக்சஸ் பண்ண முடியுது. எங்க இருந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் பில்டிங்ல இருந்து. இப்போ எக்ஸிட் கொடுக்குறோம். இப்போ S2 சுவிட்சை நம்ம அக்சஸ் பண்ண போறோம். S2 சுவிட்சுக்கான VLAN 10க்கான IP அட்ரஸ் இப்போ நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும்னா அக்சஸ் ஆகும். இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது GITN. ஸோ இப்போ நம்மளால எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சுவிட்சை வேணாலும் நம்மளால என்ன செய்ய முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கிறங்க. நம்ம அடுத்த கான்செப்ட் எடுப்போம். இந்த லிங்க் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஓகே சார்.